நிலவோடும் உனக்கு அன்பு, மழை நீரோடும் அன்பு, சுட்டெரிக்கும் சூரியனோ குளிர்விக்கும் சந்திரனோ, உன் அன்பு மட்டும் மாறுவதில்லை. மேகமாய் சாய் நீ இருக்க, நட்சத்திரங்களாய் நாங்கள் சாய் நீயே எங்கள் தாய். Love all, love all, love. ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது சத்யா முதல் சத்ய சாய் பாபா வரை உங்கள் அனைவரையும் விங்ஸ் ஆஃப் ஸ்மைல் சார்பாக வரவேற்பது உங்கள் சத்யா, ஃபார்மர் பிரின்சிபல் ஆஃப் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி ஸ்கூல், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். இந்த எபிசோடில் நாம் பார்க்க இருக்கிறது நமது பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்கள் கூறிய போதனைகளில் லவால் சர்வால். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது லவால். ஆம், அன்பு செலுத்தி பாருங்கள், அதன் அருமை உங்களுக்கு புரியும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பது திருவள்ளுவரின் வாக்கு. அன்பே சிவம் நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அன்பே சாய். நமது பகவான் சாய் கூறியபடி அனைவரிடம் அன்பு செலுத்துவோம். மேகங்களை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டோம்னா, அந்த மேகங்கள் சுட்டெரிக்கிற சூரியனோடையும் அன்பு பாராட்டும், கூலாக இருக்கிற மூனோடையும் அன்பு பாராட்டும், மழை நீரோடும் அன்பு பாராட்டும், காற்றோடும் அன்பு பாராட்டும். எத்தனை பேர் வந்தாலும் அந்த அன்பை மட்டும் அதை நிறுத்தார். அந்த மாதிரி மேகமாய் இருப்பது நமது பகவான் ஸ்ரீ சத்யசாய். ஆம், என்ன பொருத்தம். மேகத்துக்கே பெருமை, நம்ம சத்யசாய நம்ம மேகமா சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த மேகத்தில் நம்ம எல்லாரும் இல்லாமல் இருப்போமா? நம்மளும் இருப்போம். நம்ம அத்தனை கோடி நட்சத்திரங்களாக நாம் இருப்போம். ஆம், அந்த நட்சத்திரங்கள்லாம் விழாமல் அப்படியே நம்மளை பிடிச்சி வச்சுக்கிறது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது யாரு? நம் அன்னை சாய் தான். இதை நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணும் பொழுதே நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாரும் எத்தனையோ கோடி ஸ்டார்ஸ், பகவான் ஸ்ரீ சத்யசாய் அந்த ஸ்கை. எஸ், ப்ளூ ஸ்கை, டார்க் ஸ்கை, எதுவாக இருந்தாலும் அவரே தான். அவர் இருக்கார், அப்புறம் என்ன கவலை? அப்போ அவர் சொன்னபடி நம்ம எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி பாருங்களேன். ஒரு மரமாகட்டும், ஒரு நாம செய்யற ஒரு வேலையில, இல்லை சார் வேலையிலையும் அன்பா? ஆமா, அந்த வேலையில நீங்க அன்போடு செய்யுங்க. அது குக்கிங்கா இருக்கட்டும், இல்லை நம்ம பார்க்குற ஆஃபீஸ் ஒர்க்கா இருக்கட்டும், அந்த ஒர்க்கில் நீங்கள் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க படிக்கிறதுல ஆகட்டும், அவங்க ஒரு விளையாடுறத ஆகட்டும், இல்லை ஒரு
எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதாகட்டும், நியூ லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதாகட்டும், இல்லை மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிறதாகட்டும், கரெக்டான நேரத்துக்கு எல்லா விஷயங்களையும் வேலைகளையும் செய்யறதாகட்டும், இதெல்லாம் லவ் ஆல். அதில் இருக்கு நம்ம மற்றவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தும் பொழுது அப்போ என்ன ஆகும்? அங்கே சண்டை சச்சரவே இருக்காது, சாக்ரிஃபைஸ் இருக்கும். இப்போ அங்கே டிஸ்கஷன் இருக்கும். ஒரு நல்ல ஆரோக்கியமான என்விரான்மெண்ட் இருக்கும். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன சின்ன விஷயம்னு நினைக்கக்கூடாது. அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையும் நம்ம லவ்வோட செய்யும் பொழுது அதோட அவுட்புட் அந்த அளவு பிரமாதமா இருக்கும். இதை தான் சாமி சொல்லும் பொழுது லவ் ஆல், அது மற்றவர்களிடத்தில் மட்டும் இல்லை, லவ் ஆல், எல்லா விஷயத்திலையும். கேட்கறதுக்கே, அதை இமேஜின் பண்றதுக்கே நமக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது தான் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம அன்னை சாய் சொன்ன வழியில லவ் ஆல், அனைவரிடமும் அன்பு செலுத்துவோம், அமைதியான இந்த உலகத்தை படைப்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அடுத்த எபிசோட் சத்யா முதல் சத்ய சாய்பாபா வரை, அந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.